ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா எலைட் ஆஃப் கேம்பஸ் 2024 ஹையரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேன் இண்டியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ 30th ஏப்ரல் 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,50,000 தராங்க பர் ஆனம்க்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th கிராஜுவேஷன் எல்லாத்துலேயுமே 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து 10th அண்ட் 12th மட்டும்தான் அலோடு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஒரு அரியர் இருக்கலாம், அது வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கப்போ உங்களுக்கு ஒரு அரியர் இருக்கலாம், அதுக்கு மேலே அரியர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அரியருக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக உங்கள் டிகிரியை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஏஜ் வந்து 18+ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டு 3 monthஸில் வந்து ஏதாவது அசஸ்மெண்ட் ஆர் டெஸ்ட் ப்ராசஸ் வந்து விப்ரோவில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பிஇ பிடெக் வந்து பண்ணியிருந்து எம்இ எம்டெக் பண்ணியிருந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் ஆர் எம்இ எம்டெக் வந்து 5 years கோர்ஸாக நீங்கள் எம்இ எம்டெக் பண்ணியிருந்தாலும், அப்படி இல்லை நீங்கள் பிஇ பிடெக் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் 2024 பேட்சாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்சி ஐடி இசிஇ அந்த மாதிரி இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் எந்த பிரான்ச்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சேலரி பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க, எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், எவ்வளோ போனஸ் தருவாங்க, இன்சென்டிவ், ஜாயினிங் போனஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 months வந்து உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து 128 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 3 sessions இருக்கும். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசஸ்மெண்ட் நடக்கும். தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சூப்பர் செட்டில் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நியூ யூஸராக இருந்தால் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் சைன்இன் இருக்கு இல்லையா, இதுக்கு போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டெக் மஹிந்திராலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டாக இருக்கும். மேஜராக வந்து நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் பிஇ பிடெக் இந்த மாதிரி டிகிரிலாம் வந்து சிஎஸ்சி ஐடி இசிஇ இதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எம்சிஏ பிசிஏ பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடி இருக்குல்ல, இதுக்கு வந்து உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூமை சென்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.